இப்போது வெளி அடுப்பில் காஃபி போட்டு குடிக்கலான்னு நல்லா எடுத்துகிட்டு வந்தேன். சரி வீட்லேயாவும் ஈஸியாக இண்டக்ஷனில் டக்குன்னு போட்டு குடிக்கிறதோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்டவ்வில் போட்டு குடிக்கலாம். ஏன்னா ஸ்டவ்வில் மண்ணெண்ணெய் இருக்குது, அதை கொஞ்சம் தீக்கணும். அதனால் இப்போ பற்ற வச்சு விட்டுக்கிறேன். இப்போ பால் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் விட்டோமா மண்ணெண்ணெய்லாம் அப்படியே காஞ்சி போயிடும். ஏற்கனவே ஒரு டைம் அப்படி தான் ஊற்றி வச்சுட்டு மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா மண்ணெண்ணெயே இல்லை. சரி அதனால தான் சரி காப்பி போடலாம். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வாடி போனது தான், அது கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும் வாடி போனால். அதையும் எடுத்துகிட்டு வரேன். இதை காஃபி போட்டு முடித்தோடனே இந்த அடுப்புலேயே சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கலாம் அப்படின்ட்டு. பாலில் சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தூள் மட்டும் போட்டால் போதும். இதுக்குள்ளே ஸ்பூன் இல்லை, அப்படியே ஒரு குத்து மதிப்பாக கொட்டிக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வாடி போச்சு. இது கீழே தண்ணி வைக்கிறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஏன்னா இப்போ வர சக்கரவள்ளி கிழங்குலாம் எங்கே இனிக்க போகுது. அதனால் இதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு இந்த ஆவியில் வெந்துச்சுன்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் போட்டு வச்சுருக்கிறேன். பால் கொதி வந்ததும் இப்படி செட் பண்ணி வச்சிட வேண்டியதான். பால் பொங்கிடுச்சு, இனிமேல் எடுத்துக்கலாம். கிழங்கு அடுப்பில் வச்சாச்சு. கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபி குடிக்கலாம். சூப்பரான காஃபி ரெடி.